ஆனால் ஒரு மொழி கற்றுக்குங்க எக்ஸ்ட்ராவா. இதில் எங்கே சமஸ்கிருத திணி போகிறது? கேட்டால் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான வாத்தியார்கள் நிதி கொடுக்குறாங்க. நீ போடு தமிழ்நாட்டில் 3வது மொழிக்கு ஏதாவது ஒரு வாத்தியார். ஹிந்தினா ஹிந்தி அதிகமாக இருக்கணும், தெலுங்குனா தெலுங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ கர்நாடகாவில் இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த சைட்லாம் போயிட்டா தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அவங்க தேர்ட் லாங்குவேஜ் எது எடுப்பாங்க? தெலுங்கு எடுத்துக்குவாங்க. தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு எடுத்துக்குவாங்க. இந்த சைடு போனால் பாலக்காடு, கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் போனால் மலையாளம் இருக்குது. அவங்க மலையாளம் எடுத்துக்குவாங்க. கன்னியாகுமரி சைட்லாம் இந்த மாதிரி 3 மொழியில் நீங்கள் ஹிந்தி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்போ அது தேவைக்கேற்ற ஆதிர். இன்னொன்று, நீங்கள் 3வது மொழி கற்றுக்கிறதுனால என்ன உங்களுக்கு நஷ்டம் வந்துருக்கும் சொல்லுங்கள். லாபம் நான் 1000 சொல்லுவேன், நஷ்டம் ஏதாவது வரப்போதா? அவங்க மண்டைக்குள்ள எக்ஸ்ட்ரா வெயிட் சைடில் வந்து இப்படி தூங்கி நடப்பீங்களா? மூளையில் நம்ம 10% கூட உபயோகப்படுத்தலைன்னு ஆய்வு சொல்லுங்க. 6 மொழி 8 மொழி தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. சினிமா துறையில் நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாக 6 மொழி. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு 5 6 மொழி தெரியும். பலருக்கும் அந்த மாதிரி. ஏன் தேவை இருக்குது? அவங்க ஏதோ ஒரு வகையில் சினிமா துறையில் தெலுங்குல போகும்போது தெலுங்கு கற்றுக்குறாங்க, கன்னடத்தில் போய் கன்னடம்.